ஆசீர்வதி, எல்லாருக்கும் நன்மை செய், கர்த்தரை நம்பி செய். யார நம்பி செய்? நீ எப்படி நம்பணும்? ஆழமா நம்பணும். உன் சிந்தைக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னும் வேர் அனுதினமும் ஊற்றப்படணும். சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்துக்கும் அவிவிசுவாசத்துக்கும் உன் சிந்தை நிறையக்கூடாது. சந்தேகப்பட்ட குடும்பம் புருஷன் முன்னாடி ஒரு காலமும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. சந்தேகப்பட்ட கம்பெனி ஒரு காலமும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. சந்தேகப்பட்ட சபை ஒரு நாள் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. சந்தேகப்பட்ட நபர் நீ ஒரு நாள் மேல வர முடியாது. நீ சந்தேகப்படலாமா? உன் அழைப்பு மேல சந்தேகப்படலாமா? உன் ஊழியர் மேல சந்தேகப்படலாமா? உன் ஊழியக்காரி மேல சந்தேகப்படலாமா? தீர்க்க தரிசனத்து மேல சந்தேகப்படலாமா? வாக்கு தத்தத்தின் மேல, உனக்கு தேவன் பேசின வாக்கு தத்தத்தின் மேல நீ சந்தேகப்படலாமா? பின்ன எப்படி நீ தேவ சித்தத்துல இருப்ப? தேவ சித்தத்துல உன்னை இருக்க விடாதபடிக்கு பிசாசு உனக்கு சந்தேகத்தையும் அவிவிசுவாசத்தையும் ஏற்படுத்துவான். என்னத்தை ஏற்படுத்துவான்? சந்தேகத்தையும் அவிவிசுவாசத்தையும். உன் மனநிலைமை எப்பொழுதும் சந்தேகத்தில் இருக்கக்கூடாது, அவிவிசுவாசத்தில் இருக்கக்கூடாது. உன் மனநிலைமை, உன் உணர்வு, உன் உணர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசத்துக்குள்ள தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்க, எனக்கு ஆசீர்வாதம் குறைவு இல்லை, எனக்கு என்ன என்கிற தகுதி உனக்குள்ள நீதான் ஏற்படுத்தி கொள்ளணும். சோமனுங்க பிரதர், எதுக்கு உனக்கு ஜெபம்? பிரசங்கத்தை கேட்கிறவன் நிறைய பேர் தலை சுத்திடுவான். எதுக்கு ஜெபம்? உன்கிட்ட இல்லாத விசுவாசத்துக்கு நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவசியமா? உன்கிட்ட விசுவாசம் இருந்தா என் விசுவாசமும் என்ன ஆகும்? கிளாரிபிகேஷன் ஆகி ஒட்டும். நமது தலைவன் இயேசு விசுவாச வீரன். அல்லேலூயா சொல்லுங்க. நமது தலைவன் இயேசு யாரு? விசுவாச வீரன். அப்ப அந்த விசுவாச வீரனை பின்பற்றுகிற நீ விசுவாச வீரனா இருக்க வேண்டும், விசுவாச வீரியா இருக்க வேண்டும். இதுதான் அவருக்குள்ள தகுதி உனக்குள்ள வரும். அல்லேலூயா. தகுதி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அப்போ உனக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் இல்லாதவன் கோழை. விசுவாசம் இல்லாதவன் எதிர்த்து நிற்க முடியாது கோலியாத்தை. விசுவாசம் இல்லாதவன் யோர்தானை எதிர்த்து நிற்க முடியாது. விசுவாசம் இல்லாதவன் செங்கடலுக்கு முன்பாக கம்பை நீட்ட முடியாது. விசுவாசம் இல்லாதவன் பிசாசை துரத்த முடியாது. விசுவாசம் இல்லாதவன் தேவனுடைய அபிஷேகத்தை உணர முடியாது. அப்ப உன்னை ஆண்டவர் எதுல தகுதிப்படுத்த விரும்புறாரு? விசுவாசத்துல தகுதிப்படுத்த. அவருடைய சித்தத்தை எதுல உங்ககிட்ட நிறைவேற்றப்பட விரும்புறாரு? விசுவாசத்துக்குள்ள நிறைவேற்ற விரும்புகிறார். இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தங்க, தேவ விருப்பங்க. வியாதி பொய்ன்னு உன்னால நம்ப முடியலையே, வறுமை பொய்ன்னு உன்னால நம்ப முடியலையே, பலவீனம் பொய்ன்னு உன்னால நம்ப முடியலையே. டாக்டர் சொன்னா மட்டும் 1000 தடவை சொல்ல தெரியுது. ஏன் வசனம் சொல்லுது உனக்கு ஏன் வரமாட்டுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாரை நம்பி இருக்க? மனுஷனை நம்பினா மழை சரிஞ்சிரும். கர்த்தரை நம்பினா 1000 மழை சரிஞ்சாலும் அவர் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. யாரை நம்ப போற? இன்னைக்கு ஒரு தீர்மானம். நீ யாரு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கா. அவரு நீனு யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நீ ஒருவேளை படிக்கல, ஒருவேளை நீ பட்டம் வாங்கல, ஒருவேளை நான் பணக்காரனா இல்லை, பிறவியில பணக்காரன், பரவாயில்ல, நீ பாதியில பணக்காரன். அல்லேலூயா.
நீ பிறவியில கிறிஸ்தவன், நீ பாதியில கிறிஸ்தவன், விசுவாசத்தினால கிறிஸ்தவன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று உள்ளத்துல நீ விசுவாசித்து வாயில அறிக்கையிட்ட நீ ரட்சிக்க